அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் மேலானது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் களிகூற வேண்டும். தேவனை துதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தில் உலகத்தை வெல்வது நீதானே. விட்டு விடாதே நம்பிக்கையை, வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தை வெல்வது நீதானே. உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் உனக்குள் வாழ்பவர். ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. உன்னதமான கரத்தின் மறைவில் வாழ்பவன், சர்வ வல்லவர் நிழலில் தினமும் வாசம் செய்கிறோம். உன்னதமான கரத்தின் மறைவில் வாழ்கிறோம், நல்லவன் நிழலிலே தினமும் வாழ்கிறோம். வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. வாதை அணுகாது, தீங்கு நேரிடாது. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காக்கப்பட கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னங்கள் எல்லாரையும் மூடட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீத புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ரொம்ப அழகாக அருமையாக படைத்திருக்கிறார். எப்படி நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக நாமம் உள்ளவராக அல்லது திருத்துவ தேவனாக இருக்கிறாரோ, அதே போலவே தேவனும் நம்மை இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற அந்த 3 நிலையில் தேவன் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். ஒரு மனிதன் பூரணமான மனிதன் என்றால் அவனுக்குள் ஆவி, அவனுக்குள் ஆத்துமா, அவனுக்கு ஒரு சரீரம். இது 3மே அடங்கினது தான் மனிதன் என்று சொல்லுவது. மிருகங்களுக்கும் பறவைகளுக்கெல்லாம் ஆவியும் உண்டு, சரீரமும் உண்டு. ஆனால் அவைகளுக்கு ஆத்துமா கிடையாது. இந்த ஆத்துமா தேவனிடத்திலிருந்து நமக்குள்ளே வந்தது. ஏனென்றால் முதல் மனிதனாகி ஆதாம் எவ்வாறு தேவன் படைக்கும் பொழுது, குறிப்பாக ஆதாமை படைக்கும் பொழுது அவனுடைய நாசியிலே சுவாசத்தை தேவன் ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவானான். இது மனுஷனுக்கு மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஜீவன். எனவே நாம் எல்லாரும் ஆத்துமா உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் நம்ம எல்லா படைப்புகளிலும்
மனிதர்கள் நீங்களும் நானும் சிறப்பானவர்களாக, விசேஷித்தவர்களாக, இந்த உலகத்தை ஆள்கிறவர்களாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். எல்லா உயிரினங்களும் பறவைகளும் பூமியில் காண்கிற சகல சிருஷ்டிகளும் நமக்கு கீழ்ப்படுத்தித்தான் தேவன் வைத்திருக்கிறார், நமக்கு கீழே வைத்திருக்கிறார். நாம் அவைகளை ஆளுகை செய்வோம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து உலகத்துள்ள சகல சிருஷ்டிகளையும் முன்னாக நிறுத்தி சொன்னார், நீ இவைகளெல்லாம் ஆண்டு கொள்வாயாக என்று சொல்லி அவனை அதிகாரப்படுத்தி வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் நீங்களும் ஆத்துமா உடையவர்களாக இருக்கிறதுனால தேவனை தொடர்பு கொள்வதற்காக இந்த ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்வது தன்னுடைய ஆத்துமாவில், தன்னுடைய ஆவியில். ஸ்தோத்திரம். சரீரமெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதலாவது தேவன் நம்முடைய ஆத்துமாவோடு தான் தொடர்புடையவராக இருக்கிறார். நம்ம ஆத்துமாவோடு பேசுவார், நம்ம ஆத்துமாவை அவர் தேற்றுவார், நம்ம ஆத்துமாவில் தான் கர்த்தரை துதிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் 103 சங்கீதம் 1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அப்போ ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆனால் ஆத்துமா எங்கே போகிறது என்றால் அது தேவனிடத்திற்கு செல்கிறது. அந்த ஆத்துமாவில் தான் தேவன் நியாயம் தீர்க்கிறார். அந்த ஆத்துமா தான் நித்தியமாய் வாழக்கூடியது. இந்த ஆத்துமா மட்டும்தான் சேதமாகாதது. நல்லா கவனிங்க, உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சேதப்படுத்திடக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கிறது, நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது எது? பாவம். சரீரத்தில் உண்டாகிற பாவம், நம்முடைய எண்ணங்களில் உண்டாகிற பாவம் ஆத்துமாவை கரைப்படுத்தி சேதப்படுத்துகிறது. அதனால தான் நீங்கள் வாசிக்கும்போது ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் 2 யோவானில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமா வாழணும். அந்த ஆத்துமாவை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. அந்த ஆத்துமா வாழ்ந்திருக்கணும்னா தேவனோடு கூட தொடர்புடையதாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆத்துமா எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆத்துமாவை கெடுத்து போட்டுறாதீங்க. அதை தேவனோடு தொடர்புபடுத்துங்க. ஆண்டவரை இன்றைக்கே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆத்துமாவில் அவர் உங்களுக்கு உணர்வை தருவார், உற்சாகத்தை தருவார், தைரியத்தை தருவார், நம்பிக்கை தருவார். உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருக்க அவர் விரும்புகிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். மனம் திரும்புதல் ஆத்துமாவில் உண்டாகிறது, அதனுடைய விளைவு தான் சரீரத்தில் வெளிப்படுகிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமாவை காத்து கொண்டு அதிலே ரட்சிப்படைந்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.